ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டோரி ஸ்டிச். டோரி ஸ்டிச் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த லட்கான்லாம் போடுவோம் இல்லைங்களா, பிளவுஸுக்கு பேக் சைடில் ரோப் கட்டி ரோப்ல கீழே வந்து அந்த லட்கான் போடுவோம். ஸோ அந்த ரோப் வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதை தான் டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டோரி ஸ்டிச். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கிராஸ் பீஸ் தான் எடுத்துக்கணும். கிராஸ் பீஸ் வந்து எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க என்ன பிளவுஸ் ஸ்டிச் பண்றீங்களோ அந்த பிளவுஸோட கிளாத்ல இருந்து எடுத்துக்கலாம், இல்லை லைனிங்கோட கிளாத்ல இருந்து எடுத்துக்கலாம். பட் கிராஸ் பீஸா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இதுக்கு ஒரு 1.5 inch வித் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ டேப்ல 1.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் கிளாத்ல கண்டிப்பா டோரி ஸ்டிச் பண்ணவே முடியாது. கிராஸ் பீஸ்ல மட்டும்தான் பண்ண முடியும். 1.5 inch எடுத்துக்கணும். ஓகே. ஓகே, ஒன் சைடு மட்டும் கட் பண்ணிட்டு இன்னொரு சைடு கிராஸா இருந்துட்டு போகுது, அப்படியே விட்டுறலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ரோப் 2 கட்டுவோம் இல்லைங்களா, அப்போ 2 வந்து ஸ்டிச் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ 1.5 inch எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அதை இப்படி ஈக்குவலா வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே, ரெண்டையும் இப்படி ஈக்குவலா வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்றப்ப அந்த கார்னர்லயே ஸ்டிச் பண்ணணும். இங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு நம்ம எப்படி இங்க ஸ்டார்ட் பண்றப்ப இப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்க முடிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இப்படி கிராஸா கொண்டுட்டு வந்து இப்படி முடிச்சிடணும். தெரியுதுங்களா என்ன பண்ணிருக்கோன்னு? ஸோ இப்படி மேல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இப்படி கிராஸ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டிச் மட்டும் போடக்கூடாது, டபுள் டைம் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிளாத்தை டேர்ன் பண்ண போறோம். ஸோ டேர்ன் பண்றதுக்கு நம்ம 2 times ஸ்டிச் பண்ணாதான் அது பிரிஞ்சு வராம இருக்கும். ஒன்ஸ் இது பிரிஞ்சிச்சுன்னா திரும்பி நம்மளால ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா இது நிறைய பிசுறு வெளியில வர ஆரம்பிக்கும், கண்டிப்பா ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும் போதே 2 stitch போட்டுட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணாதான் நமக்கு கரெக்டா வரும். ஸோ இப்போ என்ன பண்றோம், நீடில விட்டுட்டு இப்படி கிராஸ் பண்றோம். கிராஸா ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிளாத்தை உள்ள விட்டு இப்போ நம்ம வெளியில எடுக்கணும். ஏதாவது ஒரு நீடில், ஆரி நீடில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீடில் இருந்துச்சுன்னா அந்த நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப இந்த இந்த கிளாத் ரெண்டா நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இது இப்ப பிரிச்சிங்கன்னா வெளியில நமக்கு ஒரு சின்ன பிளேஸ் கிடைக்குது இல்லையா, இதுக்குள்ள இப்படி உள்ள விடணும். இந்த இடத்துல நல்லா இப்படி உருண்டையா வந்திருக்கு பாத்தீங்களா. ஸோ இப்படி வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே நீடிலுக்குள்ள தள்ளிட்டே வரும். ஓகேங்களா. இப்ப வெளியே வந்துருச்சு பாருங்க, அந்த எட்ஜ் வந்து இதுல வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்ப அப்படியே டக்குன்னு எடுத்துடக்கூடாது, நீடில மெதுவா ரிமூவ் பண்ணிக்கணும். மெதுவா ரிமூவ் பண்ணிட்டு இதையும் பிடிச்சி டக்குன்னு கீழே இழுத்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா
ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா இப்படி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியுதா என்ன பண்ணிருக்கோன்னு? ஸோ டேர்ன் பண்ணிட்டோம். ஓகே, டேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி டேர்ன் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா, இந்த ஒரு எட்ஜை வந்து இப்படி மடிச்சு பிளவுஸோட சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். இது வந்து ரோப் ஆயிரும். அந்த ரோப்போட எட்ஜில் நம்ம ஆரியில் செஞ்ச லட்கான் இல்லை ரெடிமேடாக கிடைக்கிற லட்கான் எது வேணாலும் வாங்கி இது கூட வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம், பிளவுஸோட அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ மொத்தம் நம்ம 2 ரோப்ஸ் பண்ணுவோம். 2 ரோப்ஸ் பண்ணிட்டு டபுள் சைடும் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா? ஸோ இதை விட ஸ்மால் சைஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாரும் ஸ்மால் சைஸ் தான் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு பிக் சைஸ் டோரி பண்ண மாட்டாங்க. நான் அதுவும் செஞ்சு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு 1 இன்ச்சில் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சேம் அதே மாதிரி டபுளாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்து முடிச்சிடணும். 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஸோ இந்த கிராஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல லைட்டாக அப்படி ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு அந்த ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண அந்த பேஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள நீடியில் விட்டு பாருங்க. ஸோ இப்படி இருக்குன்னா ஒன் சைடு ஓப்பனில் இருக்குது, ஒன் சைடு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த க்ளோஸ் பண்ண இந்த பக்கத்தில் வச்சு நீடியில் இப்படி உள்ள ப்ரெஸ் பண்ணணும். நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாதான் அது உள்ளே போகும். உள்ளே போகிறப்ப இப்படி லைட்டாக ஒரு உருண்டையாக அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா தான் உள்ளேயே போகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், உள்ளே போயிடுச்சா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸி தான். ஓகே, ஸோ இப்போ இது வெளியில் வந்துருச்சா? லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி எடுத்தாங்க. ஸோ இப்போ எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறோம். ஒரே டைமில் பிடிச்சி இழுத்துடக்கூடாது, மெதுவாக. ஓகே, ஸோ இப்போ பாருங்க ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஓப்பனாக இருக்கிற இந்த ஸ்பேஸை மடிச்சு அடிச்சிருவோம். கீழே இந்த இடத்துல லட்கானை வந்து ஸ்டிச் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதுலேயும் 2 ரோ பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பிக் சைஸாக பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்க இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இது பிக் சைஸ், இது ஸ்மால் சைஸ். மேக்ஸிமம் நம்ம அந்த ஸ்மால் சைஸ் தான் யூஸ் பண்ணுவோம்.
பிக் சைஸ் பண்ண மாட்டோம். நீங்க ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதுல 2 பீசஸ், இதுல 2 பீசஸ், மொத்தம் 4 பீசஸ் பண்ணணும். ஓகேங்களா?